ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ரஞ்சித் vlogs. இன்றைக்கி ஒரு தரமான ஒரு ஃபன்னான vlog பார்க்க போகிறோம். சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் யாரை கேட்டாலுமே ஓரியன்டேஷன் கிளாஸ்னால் ஃபன்னு தாங்கிறாங்க. சிஏ ஓரியன்டேஷன் கிளாஸில் என்ன தான் நடக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான வீடியோஸ் என்ன வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சலக்கு சலக்கு சரிக சேல சலக் 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 சலக்கு சலக்கு சரிக சேல சலக் 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 விலக்கு வெக்காமந்தா விலக்கு விலக்கு விலக் விலக் உனக்கு குளிரனா என்னை எடுத்து போத்திக்கோ. இது என்ன பிரமாவா? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கோவடா அழகா மண்ணிக்கு உயிரே 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 இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து மூட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போன கடவுள 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 தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு பசங்க பசங்க மனவிதுதான் நிஜமிதுதான் உலகினில என்னை யார் வெல்லுவா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? சோமா வள்ளியப்பன் இஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி 5 புக்ஸ் எழுதியிருக்காரு. அது வந்து இன்வெஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அவர் எழுதின புக்ஸ் தான் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின புக்கு டீட்டெயிலாக. வேல்யூ டு லீட் அ பீஸ்ஃபுல் லைஃப் கான கோட் வந்து ஃபேஸ் எவ்ரிதிங் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். Number 1 ways to create a clear CA exam வந்து repetitive practice and consistency. கோட் ஒன்று வந்து என்னன்னா ஸ்டாப் சீக்கிங் ஐ எம் ஆல்ரெடி பீக்கிங். ஒரு ஃபேவரட் டயலாக், தேவையுள்ள அணி தேவையில்லாத அணி எப்படின்னா கண்டுபிடிக்கிறது. நீ புடுங்கிறது பூராமே தேவையில்லாத அணி தான். Yes, let us give them count of 5. 5 4 3 2 1. என் பேரு ஊரு படிக்காதவன், ஆனாலும் பொய்யா நடிக்காதவன், 6-7 டிகிரி முடிக்காதவன், யார் கால வார துடிக்காதவன், புரட்சி தலைவர் எங்கடா படிச்சாரு, டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கப்பா, ஐயா கலைஞர் எழுதா நடிக்காதவன், 6-7 டிகிரி முடிக்காதவன், யார் கால வார துடிக்காதவன், புரட்சி தலைவர் எங்கடா படிச்சாரு, டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கப்பா, ஐயா கலைஞர் எழுதாத எழுத்தா எந்த காலேஜ் போனாரப்பா, நான் படிச்சா நல்ல பாடம் தான் இது இதுவே வெற்றி வேலா, நம்ம ஆட்டம் தான் எதிர்து தூளா, ஏ அடி ஜோரா நம்ம எப்போதும் ஜெயிக்கணும் தோளா. டெண்டுல்கர் படிச்சது 10வது, ஆனாலும் அடிச்சா 100 ஆகுது, அம்பானி காலேஜ் போனதில்ல, ஆனாலும் பேரு வானம் போல, சைக்கிள் கடை தான் வச்சாங்க பசங்க, பிளைட் கண்டு பிடிச்சாங்கப்பா, தானா படிச்சு தனியால ஒருத்தன் ட்ரெயின் செஞ்சு முடிச்சானப்பா, ஏ அடிடா தெரு மேலந்தான் பிடிட்டும், ஏ வெற்றி வேலா நம்ம ஆட்டம் தான் எதிர்து தூளா, ஏ அடி ஜோரா நம்ம எப்போதும் ஜெயிக்கணும் தோளா. How was their recommendations? எப்படி இருந்துச்சு? Okay, nice. Thank you very much. Over to team.
அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. சூனா பானா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் அவங்க பாதையில போய்கிட்டு இருக்கேன். தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? அவரை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. என்னடி தென்பாண்டிச்சி மயிலே தேரோ கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ, எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ, கால் கொலுசுதான் கலக்குது கையில். வந்து ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப் என்னென்ன? ஒரு 3 திங்ஸ் இருக்கு. சாப்பாடு, கிளாத், ஷெல்டர். அதெல்லாம் பவர்லூம் இண்டஸ்ட்ரியில் மேஜராக பல்லடம், திருப்பூர் இந்த ஏரியாவில் கிளாத்திங் கார்மெண்ட்ஸ் எல்லாம் மேஜராக இம்போர்ட் இதனை எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கும் இல்லை டொமஸ்டிக் நீட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. என்னென்ன மாதிரி கிளாத்ஸ் இது பண்ணுறாங்கன்னா பெட்ஷீட், ஷேரி, தோஸ்தி இதெல்லாம் இது பண்ணுறாங்க, இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த பவர்லூமில். நெக்ஸ்ட் வந்து சில மூவிஸில் வந்து பவர்லூமை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சங்கத்தலைவன் அப்படிங்கிற மூவி வந்து கருணாஸோட மூவியில் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு மூவி பிச்சைக்காரன், அதில் வந்து பல்லடம்ங்கிற ஒரு ஏரியா தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து குடோனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பவர்லூமோட இதுதான் வரும். அதை வந்து ஒரு தடவை சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் இது பண்ணேன். நான் வந்து ஒரு பாரதியாரோட ஒரு கோட்டோட முடிச்சுக்கிறேன். நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க சில பேரும், இல்லை யாரா வேணாலும் இருக்கட்டும். அந்த ஒரு சமயத்தில் ஒரே ஒரு இந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி பிறப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையின பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு